கடவுளின் குழந்தையான இயேசு ஒரு மனிதராக பூமியில் பிறந்து வாழ்ந்தார் என நம்பப்படுகின்றது. இத்தகைய முக்கியமான ஒருவர் வாழ்ந்த பூமிதான் பேரண்டத்தின் மையமாக இருக்க வேண்டும் என்று அனைத்து கிறிஸ்தவ மத குழுக்களும் முக்கியமாக நம்பினார்கள். அதனால்தான் அவர் கால வரையற்ற சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று திருச்சபை தீர்ப்பளிக்கின்றது. அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதை தடுக்க அவரது மேற்கூறிய அவதானிப்புகள் பொய்யானவை என கூற வேண்டும் என்று திருச்சபை அவருக்கு அறிவித்தல் கொடுக்கின்றது. வணக்கம், நான் சுரேஷ் குமார். இன்றைக்கு நான் கதைக்க போகிறது கலீலியோ கலிலி. இவர் இத்தாலி நாட்டிலே பீட்சா எனும் ஒரு ஊரிலே 15ஆம் தேதி பிப்ரவரி 1564ஆம் ஆண்டு பிறக்கின்றார். இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 77. ஜனவரி 8ஆம் தேதி 1642ஆம் ஆண்டு இவர் இறந்து போகின்றார். இவர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆஸ்ட்ரோனமி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பிசிக்ஸ், சிறந்த மேத்தமெட்டிஷியன், என்ஜினியர். இவருக்கு பல்வேறு முகங்கள் இருக்கின்றது. கலீலியோ அவர்கள் 1909ஆம் ஆண்டில் தொலைநோக்கியின் வாயிலாக வான்பொருட்களை ஆய்வு செய்ய தொடங்கினார். அவரது அவதானிப்புகள் கோப்பர்நிக்கஸின் கோட்பாட்டுடன் ஒத்துப்போவதை கண்டறிந்தார். கலீலியோவுக்கு முதலும் ஒரு எச்சரிக்கை விடுறாங்க திருச்சபையால். 1616ஆம் ஆண்டு ஒரு எச்சரிக்கை விடப்படுகின்றது. அதற்கு பிறகு அந்த கோட்பாட்டுக்கு எதிராக அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றித்தான் வலம் வருகின்றது என்று அறிவியல் ரீதியாக வலுவான ஒரு கோட்பாட்டை முன்வைக்கின்றார் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ், போலந்து நாட்டைச் சேர்ந்தவர். அதற்கு பிறகு 1632 அவர் கோப்பர்நிக்கஸின் கோட்பாட்டை வலுவாக ஆதரிக்கும் தனது வானியல் அவதானிப்புகளை ஒரு நூலாக வெளியிடுகின்றார். அவர் வெளியிட்ட அந்த நூல் தான் அவருக்கு பிரச்சனையாக மாறுகின்றது. அதில் பூமிதான் பேரண்டத்தின் மையமாக இருப்பதாகவும் அதை சுற்றியே சூரியன் உட்பட அனைத்து கோள்களும் சுற்றுவதாகவும் நம்பப்பட்டது. அதை மறுப்பது கிறிஸ்தவ புனித நூலுக்கு எதிரானதாக கருதப்பட்ட காலம். ஒரு வழக்கு தொடக்கப்படுகின்றது, அதாவது மத நிந்தனை வழக்கு. மதம் நிந்தனை என குற்றம் சாட்டி கலீலியோ மீது போடப்பட்ட ஒரு வழக்கு. போப் 8வது அர்பன் நியமித்த அந்த குழு 1632 செப்டம்பர் தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. கலீலியோ அந்த வழக்கு விசாரணைக்காக 1633ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி ரோம் நாட்டை வந்தடைந்தார். பைபிள் சொர்க்கத்திற்கு எப்படி செல்வது என்று மட்டுமே விவரிக்கின்றது. அந்த சொர்க்கங்கள் எப்படி செயல்படுகின்றன என்று விவரிக்கவில்லை என்று கூறுகின்றார். அவர் கால வரையற்ற சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று திருச்சபை தீர்ப்பளிக்கின்றது. அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதை தடுக்க அவரது மேற்கூறிய அவதானிப்புகள் பொய்யானவை என கூற வேண்டும் என்று திருச்சபை அவருக்கு அறிவித்தல் கொடுக்கின்றது. தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவருக்கு வேற வழி இல்லை. அதாவது இந்த வழக்கில் இருந்து அவர் விடுபடணும், தன்னை காப்பாற்றிக் கொள்ளணும். அதான் அவருடைய முக்கிய சிந்தனையாக கலீலியோவுக்கு இருந்தது. அதனால் அங்கே மண்டியிட்டு தனது அவதானிப்புகள் பொய் என்று எதிர்காலத்தில் இதை பற்றி பேசாமல் இருப்பதாக உறுதி செய்கின்றார். வேறு யாராவது இந்த மாதிரி மத நிந்தனையில் ஈடுபட்டால் அவரை பற்றி திருச்சபையிடம் சொல்வதாக கூறுகின்றார். அவர் இறக்கும் வரைக்கும் அவர் வீட்டு காவலில் தான் வைக்கப்பட்டிருந்தார். அதாவது வாழ்நாள் முழுவதும் வீட்டு சிறையில் வாழ்ந்தார் இறக்கும் வரைக்கும். முதலாக அறிவியல் பூர்வமாக அரிஸ்டாட்டில் அவர்கள் தான் இத பூமியை சுற்றி தான் அனைத்தும் இயங்குகின்றது, இந்த பிரபஞ்சத்தின் முக்கியமாக பூமி தான் மையத்தில் இருப்பதாகவும் பூமியை சுற்றி தான் அனைத்தும் இயங்குவதாகவும் இந்த அரிஸ்டாட்டில் கூறிய கோட்பாட்டை கிறிஸ்தவ மதம் தனதாக்கி கொண்டது. கடவுளின் குழந்தையான இயேசு ஒரு மனிதராக பூமியில் பிறந்து வாழ்ந்தார் என நம்பப்படுகின்றது. இத்தகைய முக்கியமான ஒருவர் வாழ்ந்த பூமிதான் பேரண்டத்தின் மையமாக இருக்க வேண்டும் என்று அனைத்து கிறிஸ்தவ மத குழுக்களும் முக்கியமாக நம்பினார்கள். அதனால்தான் இந்த பூமி மையமாக இருப்பதாக அவர்கள் நம்பியதற்கான முக்கிய காரணம்